ஹாய் நியர் அண்ட் டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர். இன்னைக்கு நம்ம சாப்பிட்டா ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை டின்னராகவும் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இது மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் இருக்கும். இந்த அரிசியை பவுலில் போட்டு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணி ஊற்றி ஊற விடுங்க. அதுக்குள்ளே நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சின்ன சைஸ் கேரட் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீன்ஸ் ஒரு 10லேருந்து 15 எடுத்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு பீஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பட்டை, 2 கிராம்பு, சின்ன பீஸ் கல்பாசி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஹோல் கரம் மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. இதிலிருந்து லைட்டாக வாசனை வர ஆரம்பிக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இது கூட கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா 2ஆ கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்குங்க. குதிரைவாலியில் பார்த்தீங்கன்னா குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன், ஃபைபர், அயர்ன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குங்க. கார்போஹைட்ரேட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணி ஹார்ட் ரிஸ்கையும் நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்குது. தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கருவேப்பில்லை 2 கொத்து, ஒரு 10லேருந்து 15 புதினா இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கணும். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் 1 பை 1 சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா அரிசி, குதிரைவாலி அரிசி, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு நான் 1க்கு 2 1/2 பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உதிர் உதிராக வேணும் அப்படின்னா 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குக்கர் மூடிட்டு ஒரு விசில் 10 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டீம் தானாக ரிலீஸ் ஆன உடனே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட குதிரைவாலி கிச்சடி ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட குதிரைவாலி கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி உதிர் உதிராக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.